பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 66 சங்கீதம் 9 வசனம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? கால் தடுமாறிடுறோம், இடறிடுறோம், தடுமாறிடுறோம். சந்தோஷமான செய்தி கேட்கும்போது நம்மளுடைய உள்ளம் சந்தோஷிக்குது. ஆனால் துக்கமான செய்தி கேட்கும்போது நம்ம நில குலைஞ்சி போயிடுறோம். ஆத்மாவில் ஒரு சோர்வு. நிறைய நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, ஆனால் நிறைய நேரம் ஒரு நம்ம ஷாக் நியூஸ் கேட்கும்போது, துக்கமான ஒரு செய்தி கேட்கும்போது நம்ம ஐயோ திடீர்னு இப்படி ஆச்சாப்பா, ஒரு நிமிஷம் அந்த செய்தி கேட்டவுடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுது. சில நேரம் அந்த செய்தி கேட்டவுடனே ஒரு நிமிஷம் இருமான்னு சிலருக்கு படன்னு உடந்துடும், சோர்ந்து போயிட்டு உட்காந்துப்பாங்க. அவங்க அந்த செய்தி இதுலேருந்து மீண்டே வர முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு காக்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய கால்களை என்ன பண்ண வேணும்? தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்மா உயிரோடு காக்கிறார். இன்னொரு வருஷம் சொல்லுது, தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். தேவன் நமக்கு உயிரை தந்தார், தேவன் நமக்கு உயிரை தந்தார், தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். அன்பு தேவ ஜனமே, தேவன் நமக்கு உயிரை தந்தார், தேவன் நம்மை காப்பாற்றுவார். நீங்க என்ன செய்தி கேட்டாலும் சரி, சங்கீதக்காரர் தாவீதுக்கு உயிரை தந்தவர் அவர், அவரை உயிரோட காப்பாற்றினவர் கர்த்தர், உயிரோட காப்பாற்றினவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, கடந்து போனாலும் சரி, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை அவர் உயிரோட காப்பாற்றுகிறார். உயிரோடு காப்பாற்றி நாம் உயிர் வாழ செய்வர், நம்ம உயிர் வாழ செய்வார். அவர் நம்ம உயிர் வாழ செய்தவர், அவர் நம்மளை உயிரோடு காப்பாற்றுகிற கர்த்தர். அவர் நம் கால்களை இடற விட மாட்டார். தள்ளாட விட்டார்னா என்ன? நம் கால்களை இடற விட மாட்டார். அன்பு தேவஜனமே, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்ன போது அவர் என்னை தாங்கினார். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, இன்றைக்கு எப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்டு நடந்து கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் சொல்றாரு, உங்க காலை தள்ளாட விட மாட்டாருங்க, இடற விட மாட்டார். அவங்கள தேவன் நமக்கு உயிர் கொடுத்தவர், தேவன் உங்களை காப்பாற்றுவர். என்ன காரியங்கள் கூட நீங்க கடந்து போனாலும் அன்பு தேவ ஜனமே, தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே மை துதிக்கிற ஸ்தோத்திரம். என் காலை தள்ளாட விடாத கர்த்தாவே, என் ஆத்மா உயிரோட காப்பாற்றுகிறவரே, உங்க கரங்களை என்ன கொடுக்குறேன், என் குடும்பத்தை கொடுக்குறேன்ப்பா, என்னை உயிரோட காப்பாற்றுகிற கர்த்தரப்பா. அப்பா மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கேளுங்க. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே, ஆண்டவரே மை துதிக்கிற ஸ்தோத்திர கேட்ட வார்த்தையின்படி அப்பா மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் அப்பா, சங்கீதக்காரர் தாவீது காலுடைய தள்ளாட ஒட்டாமல் அவர் ஆத்மாவை உயிரோட காப்பாற்றினது போல இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே மை துதிக்கிற எந்த சூழ்நிலையும் நம்முடைய பிள்ளைகள் கடந்து போனாலும் அவர்கள் கால்களை தள்ளாட விடாத கர்த்தர் அப்பா மை துதிக்கிற சோத்தரிக்கிறோம். தள்ளாட விடாமல் காப்பாற்றுகிற கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்மாவை உயிரோட வைக்கிறவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். தேவன் அவருக்கு உயிரை கொடுக்கும் அப்பா. தேவன் எங்களுக்கு உயிரை கொடுத்த கர்த்தரப்பா, எங்க உயிரை காப்பாற்றுகிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்றைக்கு அன்பு தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம். எத்தனை சூழ்நிலைகளை நாங்கள் கண்களை பார்த்து ஆண்டவரே எங்கள் கால்கள் தள்ளாடி போனதப்பா. அப்பா மை துதிக்கிற எத்தனை செய்திகளை கேட்டு ஆத்மால பலன் இல்லாமல் பலனற்று போயிருந்ததப்பா. இன்றைக்கு எங்க கால்களை தள்ளாட விடாதபடிக்கு எங்க ஆத்மாவை உயிரோட காப்பாற்றின கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துறோம்ப்பா. அப்பா, இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கூட தைரியம் பலனை தந்து கர்த்தர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்பராம் இயேசுவே உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினால, உங்கள் உபவாசத்தினால, உங்கள் அன்பு காணிக்கினால தேவனுடைய அன்பு உழித்து உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிற இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.